bloody sweet. என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. அவன் கிடைக்கட்டும். தம்பி, இந்த மாசம் வாடகை ஒழுங்கா வரல, உன்னையே ஒரு வேடிக்கை பொருளா மாத்திடுவேன். மிஸ்டர் ராஜமாணிக்கம், இந்த கலெக்ஷனை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாசம் மந்த்லி டார்கெட் முடியும். இந்த மாசம் மந்த்லி டார்கெட்டை நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு சேலரி. யோ, சம்பளம் இல்லாம வீட்டு பக்கம் வந்த தாடி அறுத்துடுவேன். நீங்க தானே ஹேமந்த்? என் பேர் ராஜமாணிக்கம். நீங்க சுமார் ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடி 2 3 4 4 4 8 அப்படின்ற ஒரு பேங்க்ல ஒரு 12,000 ரூபாய் லோன் எடுத்திருக்கீங்க. அது நீங்க சுமார் ஒரு 12 மாசமா கட்டவே இல்லை. இப்போ நீங்க அது கட்டி தான் ஆகணும். சார், நீங்க தேடுற ஆள் நான்லாம் இல்ல. என் பேர் ஏமந்த் கிடையாது, என் ஃப்ரெண்டு பேர் தான் ஏமந்த். தம்பி, என்கிட்டலாம் விளையாடாத. சார், விளையாடுறது நான் இல்லை, அவன். உண்மைதான்ப்பா, அவன் என் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறான்ப்பா. ஆனா பட் எங்க பேங்க்ல இருக்க டீடைல்ஸ் படி இதான்ப்பா சரியான அட்ரஸ். அவனுக்கு இதே வேலையா போச்சு சார். நீங்க 12வது ஆளு. எதுல? அவன்கிட்ட தப்பான அட்ரஸ் வாங்கி ஏமாந்ததுல. ஏமாந்துட்டே இருக்கடா. சரி, அவன் வீட்டுல இருப்பானா? எப்பவும் வீட்டுல தான் சார் இருப்பான். அதாவது வேலை வெட்டி இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, ஓகே தம்பி. Thank you for saving my time. Can I get his house location? I have already sent you, sir. Oh, really? Yeah. Oh, have a successful day, sir. God bless you. Huh? 300 கிலோமீட்டரா? சம்பளம் இல்லாம வீட்டு பக்கம் வந்த தாடி அறுத்துடுவேன். பரவாயில்ல, 300 கிலோமீட்டர் தானே, போலாம். ஹேமந்த்! ఎడవట్టు పైలే కాజీ అత్త పరమ ఎడుగాను మాత్రం. நாய் கச்சதுனாலே உங்களுக்கு எங்கெங்கேயோ என்னென்னமோ அடிபட்டிருக்கு. நான் அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் செல்ல குட்டி பத்திரி சமுத்த கோஆப்ரேட் பண்ணீங்க. உங்களை எந்த நாய் கட்சி தெரியுமா? கௌதம் மேனன் டைரக்ஷன்ல 2010 மியூசிக்கே இல்லாம வெறும் சவுண்டு மட்டுமே வச்சு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அது என்ன படம் தெரியுமா? கேளு.
நடுநிசி நாய்கள். அதுல ஒரு நாய் தான் இப்போ உங்களை கடிச்சிருக்கு. தெரு நாய்கிட்ட தப்பிச்சு இந்த பங்களா நாய்கிட்ட மாட்டிக்கிறேன். ராஜமாணிக்கம், முடியல டாக்டர். உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? நான் பாத்ரூம் போயிட்டு ஒரு கேப்ல ஒரு 12,000 ரூபாவை எனக்கு ஜிபே பண்ணிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னிலிருந்து 12 மாசத்துக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் என்னை தனியா மீட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். ஏன்னா அந்த நாய் உங்களை கடிச்சது ஒரு புதன்கிழமை. புரிஞ்சுதா? நான் வரட்டுமா? டேக் கேர். போவரா பைத்தியம். ஐயோ ஹாஸ்பிட்டலில் பைத்தியர் ஹாஸ்பிட்டல் இருந்துரு. டாக்டரா பைத்தியமா? எப்பா பைக்கு உங்க தானே விட்ட பைக்கு? ஐயோ வண்டி எங்கடா? வண்டி எங்க விட்ட? வண்டியை காணுமே. ஐயோ ஐயோ வண்டி, ஐயோ வண்டி, வண்டி எங்க? ஐயோ ஐயோ போற அவசரத்துல வண்டியிலே சாவியை விட்டு போயிட்டுக்கிறேனே. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? ஏமான் இதான் உங்களோட சிஎஸ்ஆர் காப்பி. உங்க வண்டியை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். நான் இருக்கேன்டா தங்கம். ஐயா சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். ராஜமாணிக்கம் ஐயா ஐயாவை எதுவும் கண்டுக்காம போறீங்க? ஐயா 12 ரூபா தான் இருக்கு. அதுதான்டா கேக்குற என் தங்கோ குட்டி. ஐயோ ஏமா இங்க தானே காட்டுது லொக்கேஷன். ஐயோ இதான் உதவி தானே அது? நீங்க தானே ஹேமந்த்? என் பேர் ராஜமாணிக்கம். நீங்க சுமாரா ஒரு 12 மாசத்துக்கு முன்னால 2 3 4 4 4 8 அப்படின்ற ஒரு பேங்க்ல ஒரு 12,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்க. அது நீங்க சுமார் ஒரு 12 மாசமா கட்டவே இல்லை. இப்போ நீங்க அதை கட்டியே ஆகணும். சார், இதோட நீங்க 12வது ஆளு. நீங்க தேடி வந்த ஆளு நான் இல்ல. என் பேர் ஏமந்தே இல்ல. என் ஃப்ரெண்டோட பேர் தான் ஏமந்த். ஒருவேளை பண்ணி பழக்கம்